பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஆமென். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். இன்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆண்டவருக்கு பட்சபாதமே இல்லைங்க. ஆண்டவருக்கு எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சமம். ஆண்டவரை நேசிச்சவங்க ஒரு 12 பேர் மட்டும்தான் அவரை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. ஆண்டவர் நேசிச்சவரை அழைச்சாரு, 12 பேர் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அவங்க இந்த உலகம் எங்கிலும் போய் இயேசுவோட அன்பை சொன்னாங்க. ஸோ அவருக்கு பட்சபாதமே இல்லை. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அந்த ஏழையை உண்டாக்கினவர் யார்? மனுஷனை ஃபர்ஸ்ட் படிச்சது யார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் ஏழையை நீங்க பரியாசம் பண்றீங்க, ஏழையை நீங்க சீப்போ அசட்டை பண்றீங்க, ஏழையை நீங்க ஒரு மாதிரி ஏளனமா பரியாசம் பண்றீங்க. என்னடா அப்படின்னு பரியாசம் பண்றீங்க. அவங்கள பரியாசம் பண்ற அவங்கள உண்டாக்கின தேவன், நீங்களும் நானும் தொழுது கொள்கிற தேவன். இங்க பணம் காசு அதெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் தொழுது கொள்கிற தேவனை பரியாசம் பண்றோம். ஒருத்தர் கை நீட்டி உங்களிடத்துல கேட்குறாங்க, தர்மம் கேட்குறாங்கன்னா, அந்த ஏழையை நீங்க ஜஸ்ட் லைக் தட் அசட்டை பண்ணிட்டு போகும்போது யாரை பரியாசம் பண்றீங்க? ஆண்டவர். கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியா வந்தா யாராலையும் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ ஹோலி, அவ்வளோ பரிசுத்தம். மோசே மோசேவாலேயே முகமுகமாய் காண்டார் மோசே. அவ்வளோ அவ்வளோ அவர் பக்கத்துல போகும்போது கூட உன் பாதரட்சியை அவிழ்த்து விட்டு வா அப்படின்னு, இது பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லும் போது பாதரட்சி அவிழ்த்து விட்டு போறாரு. நம்மளும் அவரை பார்க்கணும்னா எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். அவர் டைரக்டா வர மாட்டார். இந்த மாதிரி ஏழைகளின் ரூபமா, ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண ஏழையின் ரூபமா வருவார். ஏழை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். நீங்க என்னென்ன ஏளனமா பேசுறீங்களோ அவங்கள பார்த்து நீங்க எல்லாமே அவர் ஆண்டவரை நீங்க நிந்திக்கிறதுக்கு சமம். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் கழிக்கிறவன்னா வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு, ஆபத்துன்னே தெரியாம, ஆபத்துன்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை பண்ணி ஆபத்து சிக்கிக்கொள்றவங்க தண்டனைக்கு தப்பான். இல்ல ஆபத்தை செஞ்சுட்டு மறைமுகமா மறைஞ்சிடலாம். ஆனா நீதியுள்ள நியாயாதிபதி அவர் சீக்கிரம் வருகிறார். அவரிடத்துல யாரும் தப்ப முடியாதுங்க. நீங்க எங்க போனாலும் அவர் கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கு. சோ ஆபத்து குறித்து கழிக்கிறவன், ஆபத்துன்னு தெரிஞ்சு அதை செஞ்சு ஆபத்துன்னு தெரிஞ்சு இப்போ அசால்ட்டா அப்படியே ஆபத்தை செஞ்சு இங்க மனுஷர் முன்பாக நீதியா அப்படியே காணப்படலாம். ஆனா நீதியுள்ள நியாயாதிபதி அவர் சீக்கிரம் வருகிறார். அவன் செய்கைக்கு தக்கதான பலனை அவர் தருவார். சோ ஏழைக்கு இறங்கி உதவி பண்ணுகிற மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் தர ஆண்டவர்கிட்ட கேட்போம். வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள சத்தியத்தின் ஊடாய் நடந்து அவருடைய அன்பை எல்லாரோடு கூட பகிர்ந்து கொடுப்போம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா அந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா பரியாசம், இசப்பா இன்னும் இசப்பா கேலிகள், கிண்டல்கள், இசப்பா இன்னும் அவதூறு, இசப்பா
பிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இசப்பா அப்பியாசம் பண்ணுகிற எல்லா ஏழை பிள்ளைகளுக்காகவும் நீர் மனதுருகி இறங்கி உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இசப்பா பணம் இருந்தாலும், பணம் இல்லாட்டியும் மனிதரை மனிதராக மதிக்கக்கூடிய உம்மை போல வேறு தேவன் யாரும் இல்லை தகப்பனே. சகலத்தையும் உண்டாக்கினவர் நீர் தகப்பனே. உழைப்பை கொடுத்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் உண்டாக்கினவர் நீர் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு இசப்பா பிறருக்கு உதவுகிற மனப்பான்மை எங்களுக்கு தாங்க தகப்பனே. இசப்பா யாரையும் நாங்கள் பரியாசம் பண்ணாதபடி இசப்பா எங்கள் நாவுக்கு நீர் காவல் வைங்க தகப்பனே. இசப்பா வீணான வார்த்தைகளால் அளப்பாதபடி இசப்பா எங்கள் எங்கள் நாவுக்கு நீர் இசப்பா காவல் வைங்க தகப்பனே. இசப்பா இசப்பா ஆபத்தை குறித்து இசப்பா அதை குறித்து ஆபத்துன்னு எங்களுக்கு உணர்த்தி நடத்துகிற பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து நீர் இசப்பா வழி நடத்துவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கும். முட்கள் மேடுகளா இருந்தாலும் இசப்பா கரம் பிடித்தவர் நீர் என்பதை உணர்ந்து கொண்டு முன்னேறி செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. Thank you. God bless you all.